சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமி தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்தார். புராணத்தில் நம்ம என்ன படிப்போம்? பிரம்மாவுக்கு ஒரு உபதேசம் செய்யும் பொழுது பிரம்மாவினால ஓங்காரத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியலன்னா ஜெயில தூக்கி போடுவாருன்னு அர்த்தம். அது ஒரு விளையாட்டா ஒரு லீலையா பண்ணினார். ஆனா அதுக்கு உட்பொருள் என்ன அப்படின்னா, பிரம்மா என்கிறது கிரியேஷன், பிரம்மாங்கிறது இந்த பிரபஞ்சம். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவிற்கும் அசையாத ஓங்காரநாதத்தை பத்தி விவரிக்கவே முடியாது. அதைக்குரிய தகுதி யார் அப்படின்னா அந்த சிவனால மட்டுமே அதை கேட்கவும் முடியும். அதை உபதேசிப்பது யாருன்னா முருகனால மட்டுமே உபதேசிக்கவும் முடியும். அதனாலதான் என்ன விஷயம்னா, ஓங்காரத்தை எப்படி அவர் உபதேசம் பண்ணினாருன்னு வேதாந்தத்துல எப்படி இருக்குன்னா, ஓங்காரத்தை முருகன் சொல்லும் பொழுது வாய்ப்புத்தி கேட்டார், அது வாயால் அல்ல வெறும் மௌனத்தினாலே நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சைலன்ஸ் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் கம்யூனிகேஷன். அது அப்ப என்னன்னா, ஓங்காரத்தை நம்ம சொல்லா இப்ப சொல்றோமே தவிர அதனுடைய இன்னும் பல படிகள் கீழே எப்படி இருக்குன்னா அது சைலண்டா இருக்கு. அதனாலதான் ஓங்கார பொருளோ ஒப்புயிர்லோ, இதுக்கு ஒப்புயிர் கிடையாது. அப்போ ஒப்புயிர்லோ உன்னை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிறார். உன்னை யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாள் எப்படி சொல்ல முடியும்னா, இந்த மனதினால் அதை அறிய முடியாது. மனதை தாண்டி இருக்கக்கூடிய வஸ்து என்ன, மனதினால ஓரளவுக்கா சின்ன பறவை ஒண்ணு எகிரி எகிரி போற மாதிரி அவ்வளவுதான் போக முடியுமே தவிர, மனம் இறக்கும் பொழுது மனதே இல்லாத நிலையில மட்டும்தான் அதை அறிய முடியும். அப்பொழுது என்ன பண்ணணும்னா, ஓங்காரத்தை ஜபித்து கொண்டே வரும் பொழுது சொற்கள் அடங்கி மனமும் அடங்கி மனதை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஓங்காரமே எடுத்து செல்லும். அப்பொழுது உன்னை யார் அறிவார் அருணாச்சலா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு நிறுத்துறார். அந்த இடத்துல மனசு நின்னு போகுது. மனசு நின்னு போன இடத்துல அருணாச்சல ஸ்வரூபம் ஜொலிக்கிறது.